வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணை மந்திரம். உங்களுக்கு ஏற்படுற செக்ஷுவல் சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் வேணுமா? அது எல்லாமே கிடைக்கிற ஒரே இடம் நம்ம சாட் தாங்க. சோ நம்ம சேனலுக்கு உங்களோட ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளோட ஷஹானா அக்கா வந்திருக்காங்க. ஹாய். சோ இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் சூப்பரா பதில் சொல்றதுக்கு நம்மளோட சேனலோட ஹீரோ வந்திருக்காரு. அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவர் பழனியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? சூப்பரா இருக்கேன் சார். ரொம்ப நீ நல்லா இருக்கியாம்மா? சூப்பரா இருக்கேன் சார். சூப்பரா இருந்தீங்க. சரி, சூப்பர் தான். சொல்லுங்க. சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கோம். சோ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான கேள்வியோட வந்திருக்கேன் சார். கேள்வி கேட்டுலாமா? கேளுமா. எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கேள்வி இன்னைக்கு டாக்டர் கேட்க போறேன். டாக்டர் பதில் சொல்ல போறாரு. பாத்திரலாம். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டில வந்து நிறைய பேர் வந்து பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் நான் வந்து ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிட்டு தான் மேரேஜ் பண்ணிப்பேன். நான் வந்து ஒரு லெவல் நான் போனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 30, 132 அப்படிலாம் ஆயிடுது. ஆஃப்டர் 30க்கு கூட கல்யாணம் ஆகிறதுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஆயிடுறாங்க. நிறைய 90s கிட்ஸோட மனக்குமரல்களை நான் எனக்கு தீர்த்து வைக்கிறேன். ஆண்களுக்கு மொத்தமா பெண்களுக்கு சேர்த்தாமா? பெண்களுக்கும் சேர்த்துதான் சார். 2 பேரும் சேர்த்துதான் சொல்றேன். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி 30 வயசு 32 வயசு இப்ப பெண்கள் எல்லாமே சரி நாங்க படிச்சா நாங்க வேலைக்கு போயிட்டு நாங்க சொந்த கால நின்றுதான் கல்யாணம் பண்ணிப்போம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேர் ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டாரு. இது வந்து ஓகேவா சார்? இந்த மாதிரி பண்ணலாமா? இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஆண்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? அப்படிங்கறத நம்ம வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைண்டா சொல்லிடலாமா சார்? அதாவது காலத்தே பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். காலத்தே பயிற்சி. காலம் கடந்து பயிர் செய்கிறவனுக்கு விளைச்சல்கள்ல நஷ்டம் தான் உண்டாகும். இது வந்து ஒரு பழமொழி. ஓகே. நம்ம எக்ஸாம்பிள் ஒரு நெல் வச்சு நெல்ல லேட்டரா எக்ஸ்ட்ரா அதான் சொல்றேனே, காலத்தே பயிர் செய்ய காலம் இருக்கு. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சிடணும். காலம் கடந்து பயிர் செய்யும் போது அந்த அறுவடை அந்த முதல் போட்டவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்? அது மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றேன், பழமொழியா சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு வயது இருக்கு. இந்த வயது குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் ஒரு திருமணம் அப்படின்னு அரசு நிர்ணயிச்சிருக்கு. பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21 இப்படி சொல்றாங்க. ஆனா இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையின் காரணமாகவும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவும் அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, எங்களுக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாதான் தம்பி கல்யாணம் பண்ண முடியும். தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசு வந்து 25, 26, 27, அக்காவுக்கு 30 வயசு வரைக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சில பேருக்கு லேட்டா திருமணம் செய்யறாங்க. இப்படி பல காரணங்கள் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் இதுக்கு யாருக்கு பாதிக்கப்படுறாங்கன்னா வயசு ஆக ஆக வயசு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டின உடனே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடு, உணவு, பழக்க வழக்கங்கள், சுற்றுச்சூழல் எல்லாமே மாறி போச்சு. கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு. அப்ப இருந்த மாதிரி ஆதி மனிதர்கள் மாதிரி இப்ப மனிதர்கள் இல்லை. ஆதி மனிதர்களுடைய வாழ்க்கை தரம்லாம் வந்து அருமையா இருந்தது. டைம் சாப்பிடுவாங்க, டைம் தூங்குவாங்க, உழைப்பாங்க, ஓடுவாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கிடையாது, மருந்து மாத்திரைகள் உட்கொள்வது கிடையாது. இப்படி பலவிதமான சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ மனிதர்கள் அப்படி இல்லை. அந்த காலத்துல ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு பேச்சே இல்லை. டயாபிட்டிக் நீர்வழி நோய் அப்படின்ற ஒரு பேச்சே இல்லை. இப்பெல்லாம் வந்து சிறு வயதிலே ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்து போயிடுறாங்க. சிறு வயதிலே சர்க்கரை வியாதி வருது, ஆண்மை குறைவு வருது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்ப வந்து அணு கேட்ட கேள்வினா, வயது முதிர்ந்து திருமணம் செய்வதால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதிப்பு வருமானா? கண்டிப்பா பாதிப்பு வரும். பெண்களுக்கு முதல்ல சொல்லிடுற என்ன பாதிப்பு வரும்? பெண்கள் வந்து பருவம் அடைகிறாங்க. பருவம் என்பது வயதுக்கு வருதல். வயதுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. 18 தாண்டின உடனே திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. ஆனால் இப்போ படிக்கிற பிள்ளைங்களாம், காலேஜ் போகிற பிள்ளைங்களாம் என்ன ஒரு எய்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் படிக்கணும், நான் டிகிரி வாங்கணும், நான் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணும்போது எக்ஸாம்பிள் +2 முடிக்கும் போது பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? 17 வயசு ஆகுது. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுது? 3 வருஷம் டிகிரி இருக்கு, 5 வருஷம் டிகிரி இருக்கு. ஏதோ ஒரு டிகிரி முடிக்கிறாங்க. அப்போ 20, 21 ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணும்போது 23, 24, 25 வந்துடுது. அப்போ 25 வயசுல பெண்களுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் மட்டும் இருக்கும், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சாப்பாடு, உணவு,
பழக்க வழக்கங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சரியான முறையில் டேட்டுக்கு வர்றது கிடையாது. மாதவிடாய் என்பது பெண்களுக்கு முக்கியமானது. அது இல்லை அப்படின்னா இனப்பெருக்கமே இல்லை. ஒரு மாதவிடாய் என்பது பெண்களுக்கு கரெக்டாக மாதம் மாதம் தேதி பிரகாரம் இன்னைக்கு 10ஆம் தேதினா அடுத்த 10ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதினா அடுத்த 5ஆம் தேதி, 30 நாளைக்கு ஒரு முறை, 29 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் வந்துச்சுன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா மாதவிடாய் தள்ளி போகுது, எனக்கு 15 நாள் தள்ளி போகுது, எனக்கு 2 மாசம் தள்ளி போகுது, 3 மாசம் தள்ளி போகுது, ஒரே மாசத்துல 2 முறை வருது, எனக்கு ஓவரா ப்ளீடிங் போயினே இருக்கு. இது மாதிரி உள்ள பெண்கள்லாம் நிறைய இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம். அவங்களுக்கு நார்மல் யூட்ரஸ் கிடையாது, நார்மல் ஓவரிஸ் கிடையாது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போலாம் பிசிஓடி ப்ராப்ளம் வருது ஜாஸ்தி, நீர்க்கட்டிகள் அதிகமாக வருது, பைப்ராய்ட் கட்டிகள் வருது. அப்போ வயது கடந்துடுறீங்க, 25 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பார்த்தா பிசிஓடிக்குது சொல்கிறாங்க, ரொம்ப ஃபேட் ஆயிடுறாங்க, ரொம்ப குண்டாயிடுறாங்க. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் உடம்பு ஓவராக ஹீட் ஆகி போய் அதிகமாக நீர் கட்டி வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் வந்து வயது 25 தாண்டி 26 தாண்டி 27 தாண்டி வரும்போது உங்களுக்கு கர்ப்பப்பையை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்குன்னு அதை சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? வருத்தப்படுவீங்க. ஐயோ, ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணாமல் போயிட்டோமே, இப்போ நம்ம நீர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்களே, வருத்தப்படுவீங்க. குழந்தை பாக்கியம் நிறைய பெண்களுக்கு தள்ளி போகுது. உண்மையாகவே சொல்கிறேன், 100 பேர் திருமணம் செய்யுங்க, 100 பேர் திருமணம் செய்கிற தம்பதிகளில் அதில் வந்து ஒரு 50 தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் திருமணமான உடனே முதல் மாதமோ 2வது மாதமோ 3வது மாதமோ கருத்தரிக்கணும். ஆனால் திருமணமான உடனே 1 வருஷம் வரை வெயிட் பண்ணுறாங்க, 2 வருஷம் வரை வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்த்து ஐயோ என்னடா நம்மளுக்கு குழந்தை நிற்கலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, நீர் கட்டி இருக்குது, பைப்ராய்ட் கட்டி இருக்குது, சாக்லேட் கட்டி இருக்குது, கர்ப்பப்பை சுருங்கி போயிருக்கு. இது மாதிரி ஆமாம், அது ஒரு சாக்லேட் கட்டினா ஆமாம் சொல்லலாம். கட்டிலே 3 விதம் சொல்லுவாங்கம்மா. அது நீர் கட்டி, அடுத்து பைப்ராய்ட், அடுத்து சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்ல உண்டு. சாக்லேட் சிஸ்ட்னா அது கட்டிக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா, அது மாதிரி பெண்கள் இருக்கிறதால நீங்க வந்து பிரச்சனைகளை சந்திக்க வைங்க. அப்புறம் குடும்பத்துல வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க மாமனாரோ மாமியாரோ கணவரோ உங்களை வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலை உருவாக்குவாங்க. உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை, உன்னாலதான் நம்மளுக்கு இந்த வாரிசு இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி மன உளைச்சலை உருவாக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், காலத்தே பயிற்சின்னு சொன்ன பாருங்க, கரெக்டான ஏஜில் திருமணம் செய்தால் இந்த பிரச்சனை வராது. இது வந்து பெண்களுக்குமா. தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் பார்க்குற பெண்கள், தாய்மார்கள், நான் சொல்கிற அட்வைஸை கேட்குற சிஸ்டர்கள், அக்கா தங்கை எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, கணவனோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் செய்துங்க. அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, திருமணம் செஞ்சீங்கம்மான்னு சொன்னால் செஞ்சுருங்க. புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் வேலைக்கு போய் தான் செய்வேன், நான் வேலைக்கு படிச்சு தான் செய்வேன்னு சொல்லுவீங்க. உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நினச்சதை சாதிக்கலாம். உங்கள் உடம்புக்கு திருமணம் ஆனவொன்னே சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கார்ட்ட நல்ல பேர் இருக்காது, மாமனார்கிட்ட நல்ல பேர் இருக்காது. குழந்தைகிட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் போயிடும். அதனால் தயவுசெய்து பெண்கள், இப்பயே சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் செய்து உங்கள் இல்லற வாழ்க்கையை இன்னமும் அனுபவிங்க. அடுத்ததாக ஆண்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நிறைய அட்வைஸ் பண்ணிட்டோம். இப்போலாம் நிறைய ஆண்கள் வந்து திருமணத்துக்கு சீக்கிரமாக பண்ணுறாங்க, லேட்டாகவும் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அதுவும் கேட்ட கேள்வி லேட்டாக பண்ணுறவங்கள பற்றி தான். 40 வயசு, 35 வயசு, 30 வயசு, அதான் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, எனக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு என்கிட்ட வராங்க. நான் கேட்பேன், என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் கேட்பேன். அவர் சொல்லுவார், எனக்கு லேட்டாக திருமணம் ஆச்சு சார், 35 வயசு தான் கல்யாணம் பண்ணேன். ஏன்பா அப்படின்னா, இல்லை சொல்லுவார், ரீசன் சொல்லுவார் பாருங்கள், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, எங்கள் வீட்டில் வருமானம் இன்கம் ப்ராப்ளம், 2வது எங்கள் சிஸ்டருக்குலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நான் தான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்து லாஸ்ட்டாக போகலான்னு இதெல்லாம் ரீசன் சொல்லுவாங்க. நடக்குதுதாம்மா, நடந்துதான் ஆகணும். ஆனால் பாதிக்கப்படுறது யாரு? அவர் தானே பாதிக்கப்படுறாரு. 35 வயசுல வராரு, இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி வராரு, 40 வயசுல வராங்க, 40 வயசுல வராங்க, இல்லறதுல ஈடுபாடு பண்ணுன்னு வராங்க. அந்த 35 வயசு வரைக்கும் அவர் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, அது கையை வச்சுன்னு கம்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கையடிச்சுனே இருக்கிறாரு. அப்புறம் கையடிக்கிறது என்ன பண்ணும்? அப்புறம் 35 வயசுல சுருக்கி தான் போவோம். ஆண்களுக்கெல்லாம் உணர்ச்சி வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு உப்பு காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்றாங்க. உப்பு காரம் அதிகமாக போட்டு சாப்பிட்டா சூடு சோதனை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மைதாம்மா. அதாவது ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம். அதாவது ஒரு காரம் உப்புலாம் சாப்பிட்டோம்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகமாகும்.
இப்போ 18 வயசு பையனுக்கு வந்து கைப்பழக்கம் பண்றான். ஏன் பண்றான்னா அவனுக்கு வீரியம் வருது. சொல்றேன். காலங்கள் அப்படி, சூழ்நிலைகள் அப்படி. இப்பதான் பாருங்களேன், நம்ம அதை பார்த்தாலும் ப்ளூ ஃபிலிமோ இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாம் பார்க்கும்போது உணர்ச்சி தூண்டுற விஷயங்கள்லாம் நிறைய வருது. இப்படிலாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்றான், அந்த கைப்பழக்கம் பண்றான். நம்ம தப்புன்னு சொல்றோம். சில பேர் கண்ட்ரோலா இருக்காங்க. அந்த நினைச்சாதான் வரப்போகுது. நினைக்கலாம் அந்த ஃபீல் வரப்போறது கிடையாது. அப்படி அந்த ப்ரோக்ராம் தள்ளினே இருக்கும்போது யூடியூப்ல ஏதோ ஒரு வந்து வச்சுக்கா, ஒரு கெட்ட விஷயம் ஓடினே இருக்குதுன்னா அதை பார்க்காம நவுத்திடணும், அடுத்த பேஜுக்கு போயிடணும். இவன் அதையே பார்த்தான்னு வச்சுக்கா, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவான், கிளம்புனோடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் கையடிக்குது. இதுதான் தவறு பண்றானுங்க. இப்போ ஏன் அது நம்ம வயசை பத்தி சொல்லிட்டு அப்புறம் இதில் வந்துட்டோம், சரி பரவாயில்ல. இப்போ இந்த 30 வயசு 35 வந்து கைப்பழக்கம் பண்ணி என்ன பண்றாங்க, ஆண்மையை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துல இல்லறத்துல ஈடுபட முடியல, குழந்தை குழந்தையின்மை, இது மாதிரி பிரச்சனைலாம் வருது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்பயும் சொல்றேன், அணு கேட்ட கேள்வி, நேர்கள் கேட்ட கேள்வி, வயது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் நீங்கள் திருமணம் செஞ்சால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் செட்டில் ஆகிடலாம். செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீ செட்டிலே ஆக முடியாது. அதுக்கப்புறம் பல்ப் இல்லாமல், பீஸ் இல்லாமல், லைட் இல்லாமல், குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கின்னு நீங்கள் இல்லற ஈடுபாடு இல்லாமல் கவலைப்பட்டுக்கின்னு இருக்க வேண்டியது தான். இப்போ இன்னொரு எக்ஸாம் நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17 +2 முடிக்கிறாராமா, ஆமா 17 +2 முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் காலேஜ் காலேஜ் போகிறாரு. அப்புறம் ஒரு 4 வருஷம் வேலைக்கு போகிறாரு. ஒரு 30 வயசுல திருமணம் பண்றாரு. ஒரு பெரிய பதவி. என்ன பதவி? பெரிய பெரிய பதவி. எல்லாம் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்யற அளவுக்கு நல்லா ஒரு கௌரவமான ஒரு பதவியில் இருக்காரு. அவரு திருமணம் பண்ண வைக்கிறாங்க. 100 பேர் 200 பேர் இவருடைய கௌரவ பதவிக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் அந்த அளவுக்கு வந்து லீடரா இருக்காரு, எல்லாம் பண்றாரு. திருமணம் பண்ண உடனே அவங்க பொண்டாட்டிகிட்ட மைனஸ் ஆகிறாரு. மைனஸ்னா என்ன? படுக்கிறதே இல்லை. பொண்டாட்டி சட்டை பிடிச்சிட்டு கேள்வி கேட்குற மாதிரி இருக்காரு. இப்ப நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுங்க. அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பொண்டாட்டிகிட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்ல. நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை. படுக்கலன்னா அப்புறம் நிம்மதி இல்லை தான், உண்மைதான். படுக்கிறதே இல்லை. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணல கேட்டுங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உங்க மனைவிட்ட நீங்க வந்து மைனஸா இருக்கீங்க. சீக்கிரமா வந்துடுற பிரச்சனை இருக்கு. அது நல்லா உங்களுக்கே தெரியும். அவங்க ரொம்ப நேரம் செய்ய சொல்லுவாங்க. ஏன் ஏஞ்சிட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்களால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரம் செய்ய சொல்லுவாங்க. 2 வாட்டி செய்ய சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் திருப்தி அடையிலேருந்து வாய் விட்டு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கணவன் புரியுதுங்களா, மன உளைச்சல் உருவாயிடும். உங்களுக்கு அதிகாரம் இருக்கும், பெரிய பதவியில் இருப்பீங்க, ஹை கிளாஸ் பதவியில் இருப்பீங்க. ஆனா உங்க மனைவிட்ட வந்து நீங்க மைனஸா இருப்பீங்க. மைனஸா இருக்கக்கூடாது, ப்ளஸ்ஸா இருக்கணும். உங்க மனைவி உங்களை கண்டா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்காரர் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறாரு, நம்மளை ஒரு முறை கூப்பிடுறாரு, 2 முறை கூப்பிடுறாரு, டெய்லி சந்தோஷப்படுத்துறாருன்ற அளவுக்கு உங்களை பெருமைப்படுத்தணும் மனைவி. அது மாதிரி இல்லை ஆண்கள் நிறைய பேர். அதெல்லாம் உங்களுடைய மனவேதனை உண்டாக்கும். உங்களுக்கு தெரியாது. ஆபீஸ் போனா நிம்மதியா வேலை செய்ய முடியாது. அந்த சிந்தனையவே இருக்கும். என்னடா பொண்டாட்டியை பாயிலே விட்டுட்டு வந்துட்டுமே, செய்யும் டக்குன்னு விட்டுட்டுமே, அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் செய்ய சொல்லிச்சு, நம்மளால செய்ய முடியல, அந்த நினப்பு உங்களுக்கு உறுத்தும். உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். நீங்க ஒரு பக்கம் போய் வேலை செய்ய முடியாம அப்படியே டென்ஷன் வருவீங்க. இந்த அம்மா வீட்டில் என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டுக்காரர் அரைக்குறையா விட்டுட்டு போயிட்டாரு, அந்த அம்மாவும் டென்ஷனாகவே இருக்கும். இதெல்லாம் இல்லறத்துல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நேயர்கள் நீங்க பார்த்துக்கலாம் இருப்பீங்க. தயவுசெய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாவம் அதெல்லாம். உங்களுக்கும் பாவம் தான். நான் ஆண்களையும் பாவம் தான் சொல்றேன், பெண்களையும் பாவம் தான் சொல்றேன். எந்த ஒரு ஆண் தன் மனைவியை 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா சந்தோஷப்படுத்தி திருப்தி அடைஞ்சு ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து உண்மையான ஆண்மகன், உண்மையாலுமே அழகா ரிலாக்ஸா வேலை செய்யலாம், டென்ஷனே இருக்காது. உள்ள வச்ச உடனே ஒரே நிமிஷத்துல, அரை நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல அவுட் ஆகி போச்சுன்னா உங்க லைஃபே போச்சு. அது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் நிறைய அட்வைஸ் பண்றோம். டைம் சாப்பிடுங்க, டைம் தூங்குங்க. நேரத்துக்கு சொன்னாங்க பாருங்க அனு மேடம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல கல்யாணம் பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து திருமணம் செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை இன்பமா இருக்கும், துன்பம் இருக்காது. இதெல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பல வருஷமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேட்கறவங்க நல்லா இருக்கீங்க, கேட்காதவங்க வீணா போயிருங்க. இப்பயாவது மறுபடியும் நாங்கள் சொல்றதை கேளுங்க. வயசாயிடுச்சு, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா தயவுசெய்து கல்யாணமே பண்ணாது, விட்டுருங்க. வயசாகி போச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா, தயவுசெய்து கல்யாணம் பண்ணாம விட்டுருங்க. ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக்காதீங்க. நான் சொல்ற வயசு 27, 25, 27 தயவுசெய்து ஆரம்பிச்சிருங்க. ஆண்களுக்கு. பெண்களுக்கா 19, 20, 21 இதில் ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா அமையும். அது மாதிரியே 14 வயசு, 13 வயசு, இது மாதிரி வயசுல தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க. அரசாங்கத்துக்கு உண்மையாலுமே வந்து அது தவறானது. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் தான் இருக்கணும். அதுக்கு தான் அரசாங்கம் நிர்ணயிச்சுக்குது. பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21 அப்படின்னு. நிறைய பேர் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவறானது, அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அது உங்களையும் பாதிக்கும், உங்க குடும்பத்தையும் பாதிக்கும், உங்க பிறகு போற பிள்ளைகளையும் பாதிக்கும். அதால ஆண்களுக்கு வயது 21 ஆகவும் பெண்களுக்கு வயது 18 ஆகவும் நிர்ணயிச்சிருக்காங்க. அதை தாண்டி நீங்க எவ்வளவு நாளும் பண்ணுங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாலே 17 பண்ணிடுறா, 18 பண்ணா அது தவறானது. 20 பண்ணிடுறா, 18, 19 ஆண்கள் பண்றது தவறானது. இது வந்து உங்களை குடும்பத்தையும் பாதிக்கும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதெல்லாம் நல்லாவே இருக்காது.
தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றோம், நீங்க நல்லா இருக்கணும்னா வயசுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன உடனே உங்க அப்பா அம்மா சொல்ற ஒரு நல்ல ஆண்மகனை பார்த்து பெண்கள் திருமணம் செய்துங்க. அதே போல் ஆண்களும் சரி, நல்ல ஒரு பெண் அப்பா அம்மா பார்த்து சொன்னாங்கன்னா 21 வயசுக்கு மேல 22, 23, 25, 27 வயசுக்குள்ள நீங்க திருமணம் செஞ்சீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும், குழந்தை பிறக்கும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் மூலியமா நாங்க ஒரு அவேர்னஸா தான் சொல்றோம். இதை நீங்க கேட்டு கடைபிடிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம், ஆண்மையோடு இருக்கலாம், பெண்மையோடு இருக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா நேர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எங்க கிட்ட நேர்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ வந்து அதாவது லேட் மேரேஜ் பண்றதுனால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன்ஸா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் 2 பேருக்குமே லேட் மேரேஜ்ங்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுக்குங்க. ஸோ ஆண்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், பெண்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருங்கிறத நம்ம டாக்டர் வந்து இப்போ டீட்டெயில்டா சொல்லிட்டாரு. ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்காக பேசணும், நீர்த்தட்டிகளை பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஷோல வந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து கண்டிப்பா இதை ஒரு செக்மெண்டா வச்சு நம்ம டாக்டர் நான் கேட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு என்னென்ன மாதிரி சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றேன். ஸோ வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஸோ இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்ககிட்ட நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கான மருந்து நாங்க வந்து கொரியர் மூலியமா அனுப்பி வைக்க ரெடியா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னங்கிறத உங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். கேம்பிங் எங்க நடக்குதுங்கிற டீடைல்ஸும் கீழே போயிட்டு இருக்கு. ஸோ உங்க ஊருக்கு டாக்டர் என்னைக்கு வராதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு நம்ம டாக்டர் வந்து பாருங்க. செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடாபழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.